வணக்கம். இந்த வீடியோல நம்ம கோல்டுடைய வீக்லி அனலைசிஸ் வந்து பார்க்க போறோம். அதாவது ஜனவரி 29லேருந்து பிப்ரவரி 2 வரைக்கும் இருக்கக்கூடிய வீக்லிக்கான ஒரு அனலைசிஸ். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா நம்ம ஃபாரெக்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். இனிமேலும் போடுவோம். அது மட்டும் இல்லாம கோல்டுடைய அனலைசிஸ் எவ்ரி வீக் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கு ட்ரேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்க. இப்ப நம்ம அனலைசிஸ் என்னங்கிறத வந்து பார்த்துரலாம். ஸோ அனலைசிஸ்ல வந்து உங்களுக்கு தெரியும். 3 டைப்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து 2 டைப்ஸ் பார்க்க போறோம். ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கலா பார்க்க போறோம். ஸோ ஃபண்டமெண்டலா மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துட்டு, அதுக்கப்புறம் டெக்னிக்கலா மார்க்கெட் மூவ் ஆகுறத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபண்டமெண்டலா மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும்னு பார்க்கணும் அப்படின்னா, நம்ம ஃபாரெக்ஸ் ஃபேக்டரி அப்படிங்கிற ஒரு வெப்சைட்ல தான் நம்ம வந்து நியூஸஸ் வந்து என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த வீக்கான நியூஸஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 29த் மண்டே பார்த்தீங்கன்னா, பெரிய நியூஸஸ் எதுவுமே இல்ல. ஆ இப்ப தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க. இந்த வெப்சைட்ட நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த எல்லோல இருக்கிறதுல வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. இந்த ஆரஞ்ச் கலர்ல இருக்கிறது ஒரு மீடியம். அப்புறம் ரெட்ல இருக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம கோல்டு தான் நம்ம ட்ரேட் பண்றதுனால, நம்ம யூஎஸ்டியோட இது மட்டும் நம்ம பார்த்தா போதும். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து ஆ டியூஸ்டே வந்து ஒரு ஹெவி நியூஸ் இருக்கு. ஏன்னா, அங்க வந்து 2 ரெட் கலர் ஃபோல்டர்ஸ் இருக்கிறனால, அங்க வந்து கண்டிப்பா வந்து ஒரு ஹெவி இம்பாக்ட் வந்து இது கிரியேட் பண்ணும். அதேமாரி யூஎஸ்டிக்கு வேற ஏதாவது வெட்னஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா, ஆ நான் ஃபார்ம் இது வந்து ரொம்பவுமே இம்பாக்ட் பண்ணும் யூஎஸ்டிக்கு. ஸோ புதன்கிழமை வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த வீக் வந்து எஃப்ஓஎம்சி நியூஸஸ் வேற வரதுக்கு இருக்கு. ஸோ இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கண்டிப்பா ஒரு ஏன்னா லாஸ்ட் வீக் ஃபுல்லாவே வந்து கோல்டு வந்து ஒரு கன்சாலிடேஷன்லயே இருந்துச்சு. ஸோ இந்த வீக் வந்து அத பிரேக் அவுட் குடுத்து, ஒண்ணு பை ட்ரெண்ட் இல்லன்னா செல் ட்ரெண்டுக்கான ஒரு ரிசல்ட் வந்து கண்டிப்பா குடுக்கும் அப்படின்னு நம்புறோம். அத நம்ம டெக்னிக்கலா பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியா வந்து தெரிஞ்சிரும். ஓகேங்களா? ஸோ டெக்னிக்கலா வந்து மார்க்கெட்ல வந்து சார்ட்ல வந்து அனலைசிஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்க அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா, ஆ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. நீங்க வந்து ட்ரேடிங் அக்கவுண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்க. இப்போ நான் வந்து ஆ எல்லா டைம் ஃப்ரேம் மல்டி டைம் ஃப்ரேம் அனலைசிஸ் வந்து நம்ம பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பிக்கர் டைம் ஃப்ரேம் இருக்கிற மந்த்லி சார்ட் வந்து பார்த்துக்கலாம். ஸோ மந்த்லி சார்ட் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஆல்ரெடி இங்க ஒரு ஹை வந்து கிரியேட் பண்ணி ரிஜெக்ஷன் குடுத்திருக்கு. இங்க ஒரு ஹை ரிஜெக்ஷன். தென் மறுபடியும் அகைன் ஆ 3 டைம்ஸ் வந்து சேம் லெவல்ல வந்து ரிஜெக்ஷன் வந்து மார்க்கெட் இங்க குடுத்திருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அது என்ன லெவல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2074 லெவல். பட் ஆனா இன்னும் பிரேக் அவுட் ஆகல. ஒரு ரிஜெக்ஷன் தான் நடந்திருக்கு இங்க. லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா, ரிஜெக்ஷன் தான் நடந்திருக்கு. இப்ப இந்த மந்த் பார்த்தீங்கன்னா, ஒரு பியரிஷ்ல தான் மார்க்கெட் வந்து இருக்கு. ஸோ இன்னும் மந்த் முடியல. இன்னும் ஒரு 2, 3 டேஸ் இருக்கு. அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து இது ஆக்சுவலா எந்த மாரி முடியும் அப்டி ஏன்னா இந்த வீக் வந்து எஃப்ஓஎம்சி நியூஸ் இருக்குது. மேபி இது ஒரு புல்லிஷா கூட முடியலாம். இல்லாட்டினா ஒரு லாங் செல் கேண்ட்ல கூட முடியலாம். ஸோ அதுக்கு வேண்டி தான் லாஸ்ட் வீக் ஃபுல்லாமே வந்து மார்க்கெட் ஒரு கன்சாலிடேஷன்ல இருந்திருக்கு. ஸோ இந்த வீக்ல வந்து டெசிஷன் ஆயிரும். எஃப்ஓஎம்சி நியூஸும் இருக்கு. ஸோ பையா, செல்லா அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிரும். ஸோ நம்ம வந்து ஒரு இன்ட்ராடே ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா, நம்ம ஸ்மாலர் டைம் ஃப்ரேம் தான் போணும். ஒரு இன்வெஸ்டர் அப்படிங்கும்போது நம்ம பிக்கர் டைம் ஃப்ரேம்ல அனலைஸ் பண்ணுவோம். பட் பிக்கர் டைம் ஃப்ரேம்ல நம்ம என்ன அப்படிங்கிறது ஒரு நாலேட்ஜ் தெரிஞ்சுச்சுன்னா, அப்புறம் நம்ம ஸ்மால் டைம் ஃப்ரேம்ல ட்ரேட் பண்றதுக்கு ரொம்பவுமே ஈஸியா இருக்கும். ஸோ ஓகேங்க. இப்போ வந்து மந்த்லில வந்து நம்மளுக்கு பெருசா ஒரு இன்ஃபர்மேஷன் இல்ல. பட் எண்ட் ஆஃப் தி மந்த் நம்மளுக்கு என்னங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வீக்லி வந்து என்னங்கிறத பார்க்கலாம். வீக்லி பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் 2, 3 வீக்ஸாவே இங்க பாருங்க கேண்டில்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஒரு பாடி கிடையாது. அதே மாரி லோவர் விக்ஸ் வந்து ஆ கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. ஒரு குளோசிங் எதுவுமே கிடையாது. ஸோ பெருசா மூவ்மெண்ட் எதுவுமே இல்ல மார்க்கெட்ல. ஓகேங்களா? ஆ பட் என்ன அப்டின்னா, இது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா வந்து இந்த இடத்துல இருக்கு. அந்த ஜோன் வந்து 1973 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட் ஜோனா இருக்கு. ஸோ இதுக்கு கீழ பிரேக் அவுட் ஆனா தான் மார்க்கெட் வந்து 1973 ரேஞ்சுக்கு கீழ க்ளோஸ் ஆனா தான் மார்க்கெட் வந்து செல் ஆர் பை அப்படிங்கிறதே வந்து தெரியும். ஆஸ் பெர் வீக்லில. பட் இன்னுமே கன்ஃபர்மேஷன் இல்ல. ஸோ பட் மார்க்கெட் பெரிய மூவ்மெண்ட் இல்ல அப்படிங்கிறது மட்டும் வீக்லிலயும் தெரியுது. ஸோ நம்ம வந்து இன்னும் கன்ஃபர்மேஷனா நல்ல மூவ்மெண்ட் அதாவது இன்ட்ராடே செட்டப் பண்றதுக்கு நம்ம இன்னும் லோவர் டைம் ஃப்ரேம் போணும். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லில வந்து பார்க்கலாம். இதுல டெய்லில வந்து உங்களுக்கு கரெக்ட்டான லெவல்ஸ் வந்து எங்கெல்லாம் வந்து பை பண்ணலாம், எங்கெல்லாம் செல் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து ஈஸியா வந்து தெரிஞ்சிரும்.
ஓகே. மார்க்கெட் வந்து இப்போ இந்த டெய்லி சார்ட்ல வச்சு பார்க்கும்போது, அங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ்ல தான் இருக்கு. பார்த்தீங்கன்னா, ஒரு பை ஒரு ராலி குடுத்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு ரீட்ரேஸ்மென்ட்க்கு மார்க்கெட் வந்துட்டு, தென் எகெயின் வந்து இந்த ஹைய வந்து பிரேக் அவுட் குடுத்துருக்கு. ஸோ எகெயின் வந்து இந்த ஹைய வந்து பிரேக் அவுட் குடுக்குமா? இல்ல இந்த லோ கீழ வருமா? அப்படிங்கிறது தான் மார்க்கெட். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த லோ கீழ எந்த லெவலுக்கு கீழ மார்க்கெட் வந்து குளோஸ் ஆனா மட்டுமே தான் மார்க்கெட் வந்து நமக்கு லாங் டெர்ம் செல்லுக்கு வந்து ஆ போகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதுவரைக்குமே மார்க்கெட் வந்து பை தான். ஸோ இது கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டான லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரவுண்ட் 1935 கீழ மார்க்கெட் வந்து குளோஸ் ஆனா தான் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து லாங் டெர்ம் செல்லுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் ஆகும். அதுவரைக்குமே மார்க்கெட் வந்து பை தான். ஓகேங்களா? ஆஸ் பர் டெய்லில. ஸோ இன்னுமே வந்து நம்ம கொஞ்சம் கவனமா லெவல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலா அந்த டெய்லில பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரு செட்டப்ல தான் மார்க்கெட்ட வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்ப என்னன்னா, ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அப்டின்னா, கோல்டுக்கு வந்து இப்ப இருக்கிறது ஆஸ் பர் டெய்லில பார்த்தீங்கன்னா, இந்த லெவல் தான். ஸோ இந்த லெவலுக்கு மேல க்ளோஸ் ஆச்சு அப்டின்னா, நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு லாங் டெர்ம் பை நம்ம வந்து கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். ப்ரீவியஸ் ஹை 2050 பிரேக் அவுட் பண்றதுக்கும் சான்ஸ் இருக்கு. இல்லாட்டினா 2050 வந்து டெஸ்ட் பண்றதுக்கும் சான்சஸ் வந்து அ இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த ஜோன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு டெசிஷன் குடுக்கக்கூடிய ஜோன். அதோடைய லெவல்ஸ் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2055க்கு மேல மார்க்கெட் குளோஸ் ஆச்சு. 55 ஆர் 65 ரேஞ்ச் 55, 65 ரேஞ்சில வந்து ஒரு 10 பிப்ஸ்க்கு மேல வந்து நம்மளுக்கு மார்க்கெட் குளோஸ் ஆச்சு அப்படிங்கும்போது, கண்டிப்பா மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ராலி வந்து பார்க்கறதுக்கு 100% சான்சஸ் இருக்கு. ஆ ஸோ நம்ம அத பார்ப்போம். பிரேக் அவுட் ஆகுதா அப்படிங்கிறத பார்ப்போம். இல்ல அப்படின்னா, தென் மார்க்கெட் வந்து டவுன் தான். அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, செல் பண்ற இன்னொரு ஜோன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஜோன் வந்து ஆ நான் சொல்றேன். ஏன் இந்த ஜோன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் டைம் ஃப்ரேம்ல போகும்போது உங்களுக்கு இந்த ஈஸியா தெரியும். அது முன்னாடி நான் மார்க் பண்றேன். ஆக்சுவலா இதுவும் ஒரு செல் ஜோன் தான். ஏன்னா, டெய்லில பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லெவலுக்கு மேல மார்க்கெட் வந்து ஆக்சுவலா இது ஒரு பீரிஷ் பிரேக் அவுட் கேண்டில் ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவல வந்து அ பிரேக் அவுட் ஒரு லாங் செல் கேண்டில் குடுத்துருக்கு. அதோட ஹைய வந்து இன்னுமே மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் குடுக்கல. ஆ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 1, 2, 3, 4 டேஸா மார்க்கெட் வந்து அந்த ஹைய பிரேக் அவுட் குடுக்காமயே வந்து அ ரிஜெக்ஷன் வந்து குடுத்துட்டு இருக்குது. ஸோ, அதனால தான் இது ஒரு ஸ்ட்ராங் செல். இந்த செல் ஜோனுக்கு மேல மார்க்கெட் குளோஸ் ஆனா தான் நெக்ஸ்ட் இந்த ஜோன் வரைக்கும் போகும். அதுவரைக்கும் மார்க்கெட் வந்து சைட்ல தான் இருக்கு. ஸோ, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட் ஹைக்கான செல் ஜோன். இது வந்து மேஜர் ஹை சொல்லலாம். இந்த ஜோனுக்கு மேல க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா, அப்புறம் ட்ரெண்ட் எல்லாமே சேஞ்ச் ஆயிடும் உங்களுக்கு. எல்லாமே சேஞ்ச் ஆயிடும். நம்ம வந்து இப்போ செல் ட்ரெண்ட்ல இருக்கிறது அப்படியே பை ட்ரெண்டா மாறிடும். ஓகேங்களா? ஸோ, அதே மாதிரி ஆ 4 ஹவர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி பைஸ் செட்டப்ஸும் வந்து நம்ம வந்து பார்த்துரலாம். ஆ ஸோ இந்த ஒரு டெய்லில பார்க்கும்போது நமக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கிறத விட 4 ஹவர்ஸ்ல நம்ம பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியா தெரியும்னு நெனைக்கிறேன். ஓகே. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 4 ஹவர்ஸ்ல வந்து உங்களுக்கு இந்த செல் ஜோன் வந்து கொஞ்சம் குறைச்சுக்கலாம். ஏன்னா, ஆஸ் பர் 4 ஹவர்ஸ் பார்க்கும்போது நமக்கு இந்த ஜோன் அதாவது 2033 அதாவது 34ன்னே வச்சுக்கலாம். 34 டூ 30 சாரி 40 ஓகேங்களா? ஒரு 34 டூ 40 பார்த்தீங்கன்னா, ஒரு செல் ஜோனா இருக்கு. ஸோ இந்த ஜோன் மேல மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் குடுக்கணும். இப்போ இங்க இருந்து மார்க்கெட் ரேலி ஆச்சுன்னா, நம்ம இதுவும் கூட நமக்கு ஒரு செல் ஜோன் தான். இங்கேருந்து ரிஜெக்ஷன் கிடைச்சதுன்னா, நமக்கு வந்து செல் பண்ணலாம். மேபி இந்த லெவலுக்கு மேல மார்க்கெட் பிரேக் அவுட் குளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, தென் மார்க்கெட் எகைன் இந்த செல் ஜோன் லெவலுக்கு வரைக்குமே மார்க்கெட் வந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ, நம்ம வந்து வெயிட் பண்றது ஆ செல் பண்ணனா, இங்க ஒரு செல் ஜோன் நல்லாருக்கு. மேபி அட்லீஸ்ட் 1 ஹவர்லயாவது பார்த்தீங்கன்னா, இந்த ஹைக்கு மேல இந்த ஜோனுக்கு மேல மார்க்கெட் அதாவது இந்த கேண்டிலுக்கு மேல வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகி இருந்துச்சுன்னா, நம்ம வந்து பை பண்றதுக்கு தயாராகலாம். அதுவரைக்குமே நம்ம வந்து பை பண்ணக்கூடாது. ஏன்னா, இது வந்து ஒரு ஸ்ட்ராங் செல் ஜோன். இங்கிருந்து மார்க்கெட் ரிஜெக்ஷன் அதாவது ஸ்மால் டைம் ஃப்ரேம்ல கிடைக்கும்போது நம்ம தாராளமா செல் பண்ணலாம். இல்ல அப்டின்னா, இந்த ஜோன் வந்து ஒரு ஸ்ட்ராங் செல் ஜோனா ஆகறதுக்கு
சான்சஸ் இருக்கு. இந்த ஜோன வந்து ரிஜெக்ஷன் குடுத்துச்சு அப்படின்னா, எகெயின் வந்து ஒரு செல் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. ஓகே. இப்போ வந்து பைக்கு வந்து பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? 4 ஹவர்ஸ்ல. பைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து இது வந்து ஒரு ஸ்ட்ராங் பை ஜோன். அதாவது ரீசென்ட்டா இருக்கக்கூடிய ஆ சப்போர்ட் வந்து இதுதான். ஸோ இங்கிருந்து வந்து நம்ம தாராளமா வந்து பை பண்ணலாம். இப்போ மார்க்கெட் வந்து இப்போ மேபி இந்த ஒரு செல் ஜோன ரிஜெக்ஷன் குடுத்து அ செல் ஆயி இங்க வரலாம். அப்படி இல்ல அப்படின்னா மார்க்கெட் எகெயின் டவுன் ஆயி இந்த இடத்துல ஒரு மார்க்கெட் ரிவர்ஸ் குடுத்துட்டு எகெயின் வந்து பை ஆகலாம். மேபி இது என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஜோனா கூடவே மாறலாம். அப் டூ இந்த எஃப்ஓஎம்சி நியூஸ் வர்ற வரைக்குமே இது வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஜோனா மாறலாம். நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகுதா, இல்ல இந்த செல் ஜோன் வந்து பிரேக் அவுட் ஆகுதாங்கிறது நமக்கு ஆஃப்டர் நியூஸ் மேபி தெரியறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அதுவரைக்குமே இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து என்ன பண்ணலாம்னா, இந்த 2 ஜோன்லயுமே வந்து நம்ம பை, செல்ஸ் வந்து நம்ம வந்து பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து இந்த பை ஜோன் வந்து அ பிரேக் அவுட் ஆச்சுன்னா என்ன? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இங்க ரிவர்ஸ் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா இதுதான் ரீசென்ட் பை ஜோன். இது வந்து ரீசென்ட் செல் ஜோன். ஸோ பவர் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஒரு 6 பார்த்தீங்கன்னா, ஒரு 60% இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த இதில வந்து பை பண்றதுக்கும், செல் பண்றதுக்கும் ஒரு 60% 70% நம்ம சொல்லலாம். ஏன்னா நமக்கு கன்ஃபர்மேஷன் பண்ணி தான் நம்ம வந்து பை ஆர் செல் பண்ணணும். ஓகேங்களா? ஆ அப்படி அந்த மேபி இந்த லெவல் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஆ செல் ஆவறக்கு சான்சஸ் இருக்கு அதிகமாவே. அது எதுவரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டெலீட் பண்ணிடலாம். எதுவரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெவல் இந்த ஜோன் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங்கா வந்து செல் ஆகுறக்கு சான்சஸ் அதிகமாவே இருக்குங்க. ஓகே. இப்போ ஆஸ் பர் 4 ஹவர்ஸ்ல இங்க. இப்போ இந்த ரீசென்ட் செல் ஜோன் வந்து பிரேக் அவுட் ஆயிருச்சு அப்படின்னா, தென் இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்து போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பை ஜோன் பிரேக் அவுட் ஆயிருச்சு அப்படின்னா, ஆ இப்போ பார்த்தீங்கன்னா, இங்கிருந்தும் செல் ஆகலாம். ரிஜெக்ஷன் குடுத்து இப்படி போலாம். ஓகே. இல்ல அப்படின்னா, இங்கிருந்து ரிஜெக்ஷன் ஆச்சு அப்படின்னா, தென் பை. அப்படி இல்ல அப்படின்னா, பிரேக் அவுட் ஆச்சுன்னா, தென் டெஸ்ட் பண்ணிட்டு தென் செல். ஸோ இந்த 2 பாசிபிலிட்டீஸ் வந்து அதிகமாவே இருக்கு. ஓகேங்களா? ஆஸ் பர் 4 ஹவர்ஸ்ல பார்க்கும்போது. இன்னொரு விஷயம் என்ன அப்டின்னா, ஏன் வந்து இந்த இடத்துல செல் ஆகலாம் அப்டின்னு சொல்றேன் அப்டிங்கன்னா, ஆஸ் பர் ட்ரெண்ட் லைன் நம்ம வந்து பார்க்கும்போது, இன்னொரு இன்ஃபர்மேஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது. என்னன்னா, இப்போ நம்ம வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நம்ம இங்க டிராப் பண்ணுவோம். ஓகே. இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இங்க டிராப் பண்ணுவோம். ஏன்னா, ஒரு செல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கிருந்து ஒரு செல் நடந்திருக்கு. தென் எகைன் டெஸ்ட் குடுத்துட்டு, தென் எகைன் வந்து செல் ஆயிருக்கு. தென் எகைன் டெஸ்ட் இந்த மார்க்கெட் இன்னும் வந்து இந்த ஹையும் பிரேக் அவுட் குடுக்கல. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் குடுக்கல. இந்த ஜோன் பிரேக் அவுட் குடுச்சுன்னா, நான் சொன்ன மாரி மார்க்கெட் வந்து பை தான். ஓகேங்களா? மேபி இது என்ன ஆகலாம் அப்டின்னா, எகைன் இங்க இந்த இடத்துல இந்த லெவல வந்து ஆ டெஸ்ட் பண்ணலாம். இந்த இதில டெஸ்ட் பண்ணிட்டு பிரேக் அவுட் குடுத்துச்சு அப்டின்னா, தென் வந்து நம்ம இங்கேருந்து பை பண்றதா இருந்தா, ஒரு லாங் டெர்ம் பை பண்றதுக்கு நல்லாருக்கும்னு நெனைக்கிறேன். இங்க ரிஜெக்ஷன் கெடைச்சுச்சுன்னா, 1 லாங் டெர்ம் பை கன்ஃபார்ம் ஆகணும்னா, இந்த ட்ரெண்ட் லைன் 4 ஹவர்ஸ் உடைய ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் குடுக்கணும். பிரேக் அவுட் குடுச்சுன்னா, தென் நீங்க டெஸ்ட் குடுத்துட்டு மார்க்கெட் வந்து ஒரு லாங் டெர்ம் ராலி போறதுக்கு சான்சஸ் இருக்கு. மேபி இது நடக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா, நம்ம இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகாத வரைக்குமே நமக்கு வந்து ஆம் செல் தான் கோல்டு. ஓகேங்களா? மேபி இங்கேருந்து கூட பிரேக் அவுட் குடுத்துச்சுன்னா, தென் இங்க டெஸ்ட் குடுத்து, தென் இந்த ஹை பிரேக் அவுட் குடுக்கணும். குடுத்துருச்சு அப்டின்னா, தென் எகைன் வந்து மார்க்கெட் வந்து பை தான். ஸோ எஃப்ஓஎம்சி நியூஸ் தான் வந்து நம்மளுக்கு டிசைட் பண்ணும். ஸோ அதுவரைக்கும் நம்ம எந்த ஒரு டிசிஷனும் எடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி நம்ம என்னன்னா, நான் சொன்ன ஜோன்ஸ்ல வந்து நீங்க பை அண்ட் செல்ஸ் வந்து நம்ம வந்து பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த வீக் உடைய அ அனலைசிஸ். ஸோ இந்த வீக் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்டின்னா, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும் அப்டின்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கேத்த மாரி நம்ம வரக்கூடிய லெசன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.